ஹாய் எக்ஸ்ப்ளோரர்ஸ், இன்னைக்கு நம்ம முத்துமலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலில் இருக்கிற முருகன் ஸ்டாச்சு 146 அடி. இதுதான் உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை. இந்த கோவில் சேலத்துல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. என்லெஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. இந்த கோவில் காலையில் 6:30 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து முருகனை தரிசிச்சுக்கலாம். லாங்ல இருந்து இந்த கோவிலை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த கோவிலுக்கு வரலாம். நிறையா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. குளிக்கிறதுக்கும் பிளேசஸ் இருக்குது. ஃபுட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் தயங்காமல் இந்த கோவிலை விசிட் பண்ணிட்டு போகலாம். இந்த கோவிலில் சிறப்பு தரிசனம் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் டிக்கெட்டு வாங்கிட்டீங்கன்னா இந்த கோவிலில் இருக்கிற அனைத்து சந்நிதியிலையும் சிறப்பான பூஜை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே டிக்கெட்டை யூஸ் பண்ணி இந்த உயரமான முருகன் சிலைக்கு நீங்கள் பன்னீரால் அபிஷேகம் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற லெஃப்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மேலே போய் பன்னீரால் அபிஷேகம் பண்ணிக்கலாம். நீங்கள் 250 ருபீஸ்க்கு டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பன்னீரால் இந்த உயரமான முருகன் சிலைக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு டோக்கனும் இருக்குது, அது 150 ருபீஸ். அந்த டோக்கனை யூஸ் பண்ணி நீங்கள் பன்னீர் அபிஷேகத்தை தவிர மீதி எல்லா பூஜைகளும் பண்ணிக்கலாம். இந்த மிக உயரமான முருகன் சாமியை தரிசிச்சுட்டு போகிற வழியில் இந்த கோவிலுக்கான மூலவர் சந்நிதி இருக்குது. அந்த சந்நிதியில் முருகன் காட்சி அளிக்கிறாரு. அங்கே இருக்கிற அந்த சந்நிதியிலையும் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் போன சமயத்தில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. அதனால எங்களால் ப்ராப்பராக உங்களுக்கு மூலவர் சந்நிதி காமிக்க முடியல. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாரு. கோவிலில் அன்னதானமும் போடுறாங்க. அது 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் போடுறாங்க. அதுக்கான டோக்கன் நீங்கள் உள்ளேருந்து வெளியே வரவப்பே கொடுத்துருவாங்க. அதுவும் 12 மணி ஸ்டார்ட் ஆகிறப்ப கொடுத்துருவாங்க. இந்த கோவிலுக்கு வெளியே வந்த உடனே நாங்கள் நிறைய கடைகளை பார்த்தோம். இந்த கோவில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோவிலுக்கு நீங்களும் வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.